அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 கேட்கப்பட்ட கேள்வியை தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் எதை பற்றின கேள்வி அப்படின்னா, டிபிஎஸ்பி நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். பிஒய்க்யூஏ எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்டாக இன்கரெக்டாக, ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டா அப்படிங்கிறத தான் நம்ம படிக்கணும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டிங்கன்னா த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிபிஎஸ்பி சம்மந்தமாக கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இது. இப்போது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர் ப்ரொவைடட் இன் த கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 36. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆர்டிகல்ஸ் 36லேருந்து 51 வரைக்கும் டிபிஎஸ்பி. ஓகேங்களா? ஸோ 51A ஏன்றது நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னு வந்தாவே அங்கே அமெண்ட்மெண்ட் தான் வரும் அப்படின்ட்டு. இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேங்களா? ஸோ 12 to 35 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஏ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ ஏ கரெக்டுனா பாருங்கள், 3 கொடுத்துருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் படிக்கணும். அப்போ இது கண்டிப்பாக வராது. The framers of the constitution borrowed this idea from Spanish. Actually Spanish கிடையாது, அயர்லாந்து கான்ஸ்டியூஷன். ஓகேவா? அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாரோ பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எங்கேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்கன்னா, எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சமச்சீர் புக்கில் தான் இருக்காது. சரிங்களா? ஒவ்வொன்றும் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது சமச்சீர் புக்கில் தெளிவாக இருக்கும். ஸோ அதை கோத்ரோ பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் ஃப்யூச்சரில் நம்ம போடுவோம் கண்டிப்பாக. இப்போது நெக்ஸ்ட்டு, அப்போது ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த ஸ்பானிஷ் கிடையாது. அப்போது 2 தப்புனா பாருங்கள், இது தப்பாயிடும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி ஆன்சருக்கு இது 1 and 3 கொடுக்குறாங்க. பட் இது வராது. டைரக்டிவ் பிரின்சிபல் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எங்கேயுமே சொல்லலை. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், பிரியாம்பலை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோல் ஆஃப் த சோல்னா என்னென்னா ஆத்மா. சோல்னா ஆத்மா, ஆன்மா அப்படின்னு சொல்லுவோம் சொல். ஓகேவா? இப்போது பிரியாம்பலை தான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆத்மா அப்படின்னு சொல்லலாம். சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுதான் ஃபிலாசபி, ஒரு இந்தியா எப்படிப்பட்ட நாடு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடம் பிரியாம்பல். ஓகேங்களா? இதில் தான் பார்த்தீங்கன்னா செக்குலரிசம், அதாவது மதச்சார்பின்மை, இன்டெகிரிட்டி, ஒத்துமை, லிபர்ட்டி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்தியா இது ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கும். விஷன்னா நம்மளோட பார்வை எப்படி இருக்குது, நம்ம இந்தியா இந்தியாவை மற்றவங்க பார்க்குற விதம் எப்படி இருக்கணுன்றது தான் பிரியாம்பலில் சொல்லியிருப்பாங்க. இது இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரியாம்பலை தான் நம்ம என்ன சொல்லலாம், ஆக்சுவலாக சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்ல முடியும். ஓகேங்களா? டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகல் 32 ரிட் பெட்டிஷன், அப்புறம் ரிட்டு, அப்புறம் ஏபிஎஸ் காப்பர்ஸ், ப்ரோபிவிஷன், செக்ரிட்டோரி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா, ஆட்கொணர்வு வரும், இந்த மாதிரி மனு சொல்கிறாங்க இல்லையா. இதுதான் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. காரணம் என்னென்னா, இது ஏன் அவர் பர்டிகுலர் ஆர்டிகல் 32 சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எல்லா ரைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் சுதந்திரமாக வாழணும், இப்படி தான் வாழணும், இந்த ஸ்டேட் அவன் மேலே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடக்கூடாது, ஃபண்டமெண்டல் ஸ்பீச் ரைட் டு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க, பேச்சுரிமை கொடுத்துருப்பாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இதையெல்லாம் மறுக்கப்பட்டுச்சுன்னா நம்ம எங்கே போய் நிற்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இதெல்லாம் கொடுத்துருக்கு கான்ஸ்டியூஷன். சப்போஸ் இதெல்லாம் மறுக்கப்படுது, இப்போ ஆர்டிக்கல் 22 பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன், அதாவது டிடென்ஷன்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம அரெஸ்ட் பண்ணும்போது என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குன்னு ஆர்டிகல்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சப்போஸ் இதெல்லாம் மறுக்கப்படுது, ரைட் டு ஸ்பீச் இல்லை அப்படின்னா எங்கே போய் நம்ம வாங்கிறது அப்படிங்கிறது தான் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ ஆர்டிக்கல் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்டிக்கல் 32 தான்
கான்ஸ்டியூஷன் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக டிபிஎஸ்பிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்டேட்டு என்ன மாதிரி நலத்திட்டங்களை கொண்டு வரணும், ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு பிரின்சிபல்ஸ், அதாவது ஒரு ஸ்டேட் வந்து ஒரு பாலிசியை கொண்டு வராங்க அப்படின்னா டிபிஎஸ்பியில் இருக்கிறத மனசில் வச்சு தான் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட் தான் சொல்லியிருப்பாங்க தவிர இது வந்து நான் ஜஸ்டிஸபிள். ஓகேங்களா? ஸோ டிபிஎஸ்பி வந்து சோலுன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு அரசாங்கம் இருக்கு இல்லையா, ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட் வந்து ஒரு பாலிசியை கொண்டு வரும்போது என்ன மாதிரி விஷயங்களை மனசில் வச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறத தான் டிபிஎஸ்பியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ டிபிஎஸ்பி இஸ் borrowed ஃப்ரம் அயர்லாந்து கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஆஸ் பர் ஆன்சர் கீ 1 and 3 கரெக்டு தான். பட் வந்து டிபிஎஸ்பி இஸ் த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கிடையாது. இது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தோன்னா 1 only தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சி இப்படி தான் பிஒய்க்யூ படிக்கணும். இந்த மாதிரி எழுதி வச்சு படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.